Good morning. I am Nabila, doing advanced diploma in Montessori and primary education at Wonderbees Montessori Training Institute. I have applied for BSS and WSC certificate. குட் மார்னிங் சுட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறங்கள் பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். நிறங்கள்னா என்ன சுட்டீஸ்? உங்களுக்கு பலூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? எல்லாருமே பலூன்ஸ் வச்சு என்ன செய்வீங்க? விளையாடுவீங்க. பலூன்ஸில் நிறைய நிறங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதில் வர ஒவ்வொரு நிறங்களாக என்ன செய்வோம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, சிவப்பு, இதுதான் சிவப்பு நிறம். இதுதான் சிவப்பு நிறம், சரிங்களா? சிவப்பு நிறத்துல நீங்க என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க? தக்காளி, ஆப்பிள், மாதுளை, இதெல்லாம் என்ன நிறத்துல இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கும். அடுத்து நீலம், இதுதான் நீல நிறம். நீல நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் சுட்டீஸ்? வானம் இருக்குல்ல, வானம் நீல நிறத்துல இருக்கும். அப்புறம் கடல் இருக்குல்ல, கடல்ல இருக்கக்கூடிய நீர் வந்து நீல நிறத்துல என்ன செய்யும் இருக்கும். அடுத்ததா கருப்பு, இதுதான் கருப்பு நிறம். கருப்பு நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம் சுட்டீஸ்? நம்மளுடைய முடி இருக்குல்ல, முடி வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்ணுடைய விழி இருக்குல்ல, கண்ணுக்குள்ள இருக்கக்கூட கருவிழி என்ன நிறத்துல இருக்கும்? கருப்பு நிறத்துல இருக்கும். அடுத்ததாட்டு வெள்ளை நிறம், இதுதான் வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் சுட்டீஸ்? கொக்கு, நம்மளுடைய பற்கள்லாம் என்ன நிறத்துல இருக்கும்? வெள்ளை நிறத்துல என்ன செய்யும் இருக்கும். அடுத்ததாட்டு பச்சை, இதுதான் பச்சை நிறம். பச்சை நிறத்துல என்ன பொருட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அது பச்சை நிறத்துல இருக்கும். மரங்கள், கிளி, இதெல்லாம் என்ன நிறத்துல இருக்கும்னா பச்சை நிறத்துல இருக்கும். அடுத்ததாட்டு மஞ்சள் நிறம், இதுதான் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்தை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், இதெல்லாம் என்ன நிறத்துல இருக்கும்? மஞ்சள் நிறத்துல இருக்கும். அடுத்து ஆரஞ்சு, இது வந்து ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்? ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அது என்ன நிறத்துல இருக்கும்? ஆரஞ்சு நிறத்துல என்ன செய்யும் இருக்கும். அடுத்து ஊதா, இதுதான் ஊதா நிறம். ஊதா நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் சுட்டீஸ்? நம்ம வெளியெல்லாம் போனா நிறைய பூக்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். அதுல பூக்கள்லாம் பார்த்தீங்களா, நிறைய பூக்கள் என்ன நிறத்துல தான் இருக்கும்? ஊதா நிறத்துல என்ன செய்யும் இருக்கும் சுட்டீஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஸ்ஸிங் நம்பர், அதாவது நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இடையில மிஸ் ஆன நம்பர்ஸை மட்டும் என்ன செய்யணும், நம்ம இது எழுதணும், சரிங்களா? இப்போ 1 இருக்கு. 1க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 2, ஓகேவா? இது 2. அடுத்து 3 இருக்கு. 3க்கு அப்புறம் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு? 4, ஓகேவா? 3க்கு அப்புறம் 4. நெக்ஸ்ட் 5. 5க்கு அடுத்து என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு? 6. 6க்கு அப்புறம் 7. 7க்கு அடுத்து 8 இருக்கு. 8க்கு அப்புறம் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு? 9. 9க்கு அடுத்து 10 இருக்கு. 10க்கு அப்புறம் என்ன நம்பர் மிஸ்ஸிங்ல இருக்கு? 11. நெக்ஸ்ட் 12, 30. நெக்ஸ்ட் எந்த நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கு சுட்டீஸ்? 14, 15. நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் ஆன நம்பர் 16, 17. நெக்ஸ்ட் 18, 19. அப்புறம் என்ன நம்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்கு? 20. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுட் செயின். ஃபுட் செயின்னா
உணவு சங்கிலின்னு என்ன சொல்லுவோம்? ஃபுட் செயின் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல தாவரங்களை வந்து உற்பத்தியாளர்கள் என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் இதை உற்பத்தியாளர்கள் சொல்றோம்னா, இது தாவரங்கள் சூரியன் இடத்துல இருந்து ஒளியை வந்து சுயமா எடுத்து உணவை வந்து தயாரிக்கிறதுனால தாவரங்களை வந்து உற்பத்தியாளர்கள் என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம். அடுத்து வெட்டுக்கிளி வந்து முதல் பயனீட்டாளர்கள் என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து வெட்டுக்கிளியே சொல்லுவோம். ஏன் அதை சொல்றோம்னா, தாவரங்களை வந்து உண்டு வாழ்றதுனால இதை வந்து முதல் பயனீட்டாளர்கள் என்ன சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இதை வந்து தாவர உண்ணின்னு என்ன சொல்லுவோம்? இதுக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவதாட்டு தவளைகள்ல வந்து இரண்டாம் பயனீட்டாளர்கள்னு என்னது நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த தாவர உண்ணிய சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய இந்த மாமிச உண்ணிய வந்து நம்ம வந்து இரண்டாம் பயனீட்டாளர்கள்னு சொல்லுவோம். அடுத்ததா பாம்புகளை வந்து நம்ம வந்து மூன்றாம் பயனீட்டாளர்கள் என்னது நம்ம சொல்லுவோம். அடுத்து பாம்பை சாப்பிடக்கூடிய இந்த கழுகுகளை வந்து நான்காம் பயனீட்டாளர்கள் சொல்லுவோம். கழுகை வந்து அனைத்துண்ணி அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். இதுதான் உணவு சங்கிலி. ப்ளீஸ் நம்ம நெக்ஸ்ட் ரைம்ஸ் பார்க்க போறோம். 5 finger clap clap clap, 4 finger butterfly, 3 finger okay, 2 finger peace, 1 finger on your lips. Students, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரியில சிறுமி மற்றும் 2 ஆப்பிள்கள் பற்றி என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஒரு நாள் வந்து ஒரு சிறுமி என்ன செய்வானா, தன்னுடைய கையில 2 ஆப்பிள் வச்சு என்ன வச்சிட்டு இருப்பானா. அப்போ அந்த சிறுமியோடைய தாய் என்ன செய்வாளாம், இந்த சிறுமிகிட்ட சொல்லுவாங்களாம், நீ 2 ஆப்பிள் வச்சிருக்க, எனக்கு ஒரு ஆப்பிள் தா அப்படின்னு என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம். அப்ப என்ன செய்வாங்களாம், அந்த சிறுமி தன்னுடைய கையில இருக்க 2 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் என்ன செய்வானாம் கடிப்பாலாம். திருப்பி சிறிது நேரம் கழிச்சு என்ன செய்வாங்க, தன்னுடைய கையில இருக்க 2வது ஆப்பிள என்ன செய்வாங்களாம் கடிப்பாலாம் அந்த சிறுமி. இதை பார்த்துட்டு அந்த தாயோடைய முகம் என்ன செய்யுமா மாறிடுமா. நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பொண்ணுகிட்ட ஆப்பிள் 2 ஆப்பிள் ஒரு ஆப்பிள் கேட்டோம்ல, ஆனா இவ என்ன செஞ்சிருக்கா 2 ஆப்பிளுமே கடிக்கிறாள அப்படின்னு இந்த சிறுமியோடைய தாயோடைய முகம் என்ன செய்யுமா மாறுமா. உடனே அந்த சிறுமி என்ன செய்வானா, அந்த 2 ஆப்பிளை கடிச்சால அதுல ஒரு ஆப்பிள் என்ன செய்வானா தன்னுடைய தாய்கிட்ட கொடுப்பாளாம். கொடுத்துட்டு அவ சொல்லுவாளாம், என்ன சொல்லுவானா, இந்தாங்கம்மா இந்த 2 ஆப்பிள்லையும் நான் என்ன பண்ணேன் சாப்பிட்டு பார்த்தா அதுல வந்து இந்த ஆப்பிள் தான் என்னது நல்ல இனிப்பாவும் ருசியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சிறுமியை வந்து தன்னுடைய தாய்கிட்ட கொடுப்பாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரியாம நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் 4 வந்து எப்படி போடணும்னு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன், அடுத்து ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? இப்போ இதுல எத்தனை பால்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 பால்ஸ் என்ன செய்யுது இதுல இருக்கு. இப்போ இதுல எத்தனை ஸ்டிக் இருக்குன்னு என்ன செய்யணும் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ இதுல எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேபிட்டல் N ஸ்மால் n. இது எப்படி எழுதணும்னா ஸ்டாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், கேபிட்டல் N ஸ்மால் n. இப்போ என்னோடைய சவுண்ட் வந்து என்னுடைய சவுண்ட் என்ன வரும், என்னுடைய வேர்ட்ஸ். N ஃபார் numbers, N for nose, N for nuts, N for nails. Hear the aeroplane, hear the aeroplane, hear the aeroplane.
making lots of noise.